நல்ல காரசாரமாக காடை வறுவல் ஒன்று செய்யலாமா வாங்க. 1 கிலோ காடை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1 இன்ச் அளவுள்ள பட்டை 8 பீஸும், ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி அதை ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவு கசகசாவும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி இருந்ததுன்னா அடுப்பை ஆன் பண்ணி விட்டு சுத்தமாக தண்ணியை ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு இந்த காடையை போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆனால் லிட்டு க்ளோஸ் பண்ணிங்க, ஏன்னா எண்ணெய் வந்து பட்டுன்னு தெரிக்கும். அதனால் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு செட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க மசாலாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த செட்டு வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.